மதுரையில் கிராமப்புறங்களில் கூட இன்று அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மக்கள் உற்சாகமடைந்தனர். விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, தற்போது அங்க என்ன நிலவரம்? நேற்று போராட்டம் நடந்த நிலையில இன்று இரண்டாவது நாளாக அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? மதுரை மண்டலத்தில் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்த மொத்தம் 40 பணிமனைகளில் கிட்டத்தட்ட 99% வரை பேருந்துகள் தொய்வின்றி இயக்கப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 16 பணிமனைகள் இருக்கின்றன. இவற்றில் தற்போது வரை 99% பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்கு உதாரணமாக மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மீனாட்சிபுரம் என்கின்ற இந்த குக்கிராமமானது மிகவும் ஒரு உட்கிராமமாக இருக்கின்றன. இந்த கிராமத்தில் வெறும் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே தான் படிப்பதற்கு பள்ளி இருக்கின்றன. இங்கிருந்து மேல் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் மாயாண்டிபுரம் என்கின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய 8 கிலோமீட்டர் தொலைக்கூடிய கிராமத்துக்கு செல்ல வேண்டும். இங்கு பேருந்து சேவை என்பது இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக மதுரையிலிருந்து கிளம்பி இந்த குக்கிராமத்துக்கு வந்திருந்தோம். ஆனால் பேருந்து சேவை எந்த விதமான தொய்வும் இல்லாமல் இங்கே வந்திருக்கின்றன. இங்க இருக்கக்கூடிய மக்களையும் சரி, பள்ளி மாணவர்களும் சரி, இந்த பேருந்து ஏற்றிக்கொண்டு தற்பொழுது இந்த கிராமத்திலிருந்து வெளியே சென்று கொண்டிருந்த காட்சி நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பேருந்து சேவை குறித்து இந்த கிராமத்தை சார்ந்த பயனுடன் கேட்கலாம். ஆமா, இப்போ நேத்து ஸ்ட்ரைக் இருந்தது, இன்னைக்கும் ஸ்ட்ரைக் தான். நேத்துல இருந்து பஸ் சேவை இந்த நம்ம கிராமத்துக்கு எப்படி வந்துட்டு இருக்குது? நேத்துல இருந்து பஸ் வந்துகிட்டு சார், ஏதோ ஒரு முறையில வந்துகிட்டு இருக்கு சார். எங்களுக்கு கண்டிப்பா வந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு ரோடு சரியில்லை சார். ரோடு சரியில்லை. பள்ளிக்கூடத்து பிள்ளைய பூரா சும்மா வீட்டுகள்ல கிடக்குதுங்க. அது ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடம் போகுது, ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடம் போல ரொம்ப வருத்தமா இருக்கு சார். நாங்க இப்படி இருக்க முடியாது சார். எங்களுக்கு கண்டிப்பான முறையில ரோடு வேணும். நாங்க கேட்க போகவும் முடியல. பட்டிக்காட்டுல கிராமத்துல இருக்கோம் சார். எங்களுக்கு எல்லாமே வரணும் சார். சலுகை எங்களுக்கு வரணும் சார். அம்மா, இப்போ நீங்க இப்போ நீங்க இல்லம்மா ஐயா, இப்போ நீங்க இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு பஸ் வந்துச்சு? நேத்து பஸ் சாயந்தரம், நேத்து மத்தியானம் பஸ் வந்துச்சா? பஸ் காலைல வந்துச்சு சார், மதியம் வரல. பஸ்லாம் வந்துச்சு, இங்க வந்துச்சு. எங்களுக்கு கோரிக்கை ரோடு தான் கோரிக்கை. பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க இங்க நிறைய ஒரு 5-7 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. முக்கியம் எங்களுக்கு ரோடு தான் மெயின். பஸ் அதிகமா வர மாட்டுது. அது ரோட காட்டி பஸ் அதிகமா வர மாட்டுது. எங்களுக்கு கோரிக்கை ரோடு தான் மெயின். அதாவது இந்த மக்கள் சொன்னது மாதிரிதான் ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்மளால இந்த கிராமத்துல அடுத்த கிராமத்துக்கு போகக்கூடிய பார்த்தோம்னா இந்த பஸ்ஸுக்காக மக்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. பஸ் இந்த உடனே மக்கள் உற்சாகத்தோட இந்த பஸ் ஏறிக்கிறாங்க. எங்கேயுமே மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரிதான் உட்கிராமம் முதற்கொண்டு எதுவுமே தொய்வு இல்லாம பேருந்து சேவை துரிதமாக செயல்பட்டு வருவதற்கு இதுவே ஒரு சான்றா இருக்கிறது. மதுரையில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 40 பணிமனைகளிலும் 99% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.